சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த ரயில் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். புதுமுகங்களான குங்குமராஜ், வைரமாலா, பர்வீஸ் மஹ்ரூ ஆகியோர் நடிப்பில் தேனி ஈஸ்வர் அவர்களோட ஒளிப்பதிவில் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ரயில். இந்த படத்தோட தலைப்பு வந்து ஃபஸ்ட்டு வடக்கான் அப்படின்னு பெயர் வச்சு ஆரம்பித்து வந்திருந்தாங்க. சில பல காரணங்களால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ரயில் அப்படின்ற பெயரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் முத்தையா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் குடிச்சிக்கிட்டு பொறுப்பாக வேலைக்கு போகாமல் பொண்டாட்டியோட சண்டை ஓடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடிகார கதாபாத்திரம். அவன் வந்து குடிச்சிக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிற காரணமாக அவன் சொல்கிறது, வடமாநிலத்துக்காரெல்லாம் இங்கே வந்துட்டாங்க பொழைப்பு வேலை தேடி, அதனால் எனக்கு வேலையெல்லாம் போச்சு, நம்மளுக்கெல்லாம் வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு பொண்டாட்டியோட சண்டை ஓடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். அதே நேரத்தில் அதனாலே அவனுக்கு வந்து வடமாநிலத்துக்காரங்கனாலே பிடிக்காது. அதே சூழலில் அவங்க வீட்டிலே ஒரு வடமாநிலத்துக்காரன் சுனில் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அந்த வடமாநில வீட்டில் தங்கியிருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, எரிஞ்சு விழுவான். அந்த வடமாநிலத்துக்காரன் இவன் வந்து அன்பாக பேச வந்தாலோ உதவி செய்கிற மாதிரி வந்தால் கூட இவன் எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு அவன்கிட்ட முறைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் அந்த குடிகார முத்தியா கதாபாத்திரத்துக்கு அவனோட ஒய்ஃபோடையும் ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சோன்னு குளிச்சுட்டு வரதுனால அப்படி 2 பேரும் சண்டை விட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வடமாநிலத்துக்காரன் வந்து இவனை விலகி விட வருவான். அப்படி விலகி விடும்போது எதிர்பாராத விதமாக அந்த குடிகார கதாபாத்திரத்தை வந்து அடிக்க வேண்டிய சூழல் ஆயிரும். இதனால் கோவப்பட்ட அந்த குடிகார கதாபாத்திரம் பொழைக்க வந்த வடமாநிலத்துக்காரன் நம்மளவே மேலேயே அடிச்சிட்டானா அப்படி இப்படின்னு கோவப்பட்டு இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நண்பனோட சேர்ந்து அந்த வடமாநிலத்துக்காரனை ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி இவங்க திட்டமிட்டபடி அந்த வடமாநிலத்துக்கான ஏதாவது பண்ணாங்களா இல்லையா, வேறு என்ன நடந்தது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான அழகான ஃபீல்குட்டான ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குடிகார கதாபாத்திரம் குங்குமராஜ், அவங்க ஒய்ஃபாக நடித்த செல்லம்மாள், கதாபாத்திரம் நடித்த வைரமாலா எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. வடமாநிலத்து கதாபாத்திரம் நடித்த பர்வீஸ் மஹ்ரூ அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அழகாக இருந்தாப்புல. அந்த வீட்டிலே ஒரு காது வைக்காத கிளி ஒன்று இருக்கும், அதுவும் மிக சிறப்பாக நல்லா நடிச்சிருந்தது. எல்லாமே அந்த படத்தில் நடித்த எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. புதுமுகங்கள் தான் பெருவாரான நடிகர்கள் எல்லாமே புதுமுகங்களாக இருக்காங்க. அவங்கள வச்சு எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர் எடுத்த இந்த முதல் படம் நல்லாவே அந்த புதுமுகங்களை வச்சு அழகான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. அதுக்காக அவரையும் பாராட்டலாம். தேனி ஈஸ்வர் அவர்களோட ஒளிப்பதும் வந்து மிக சிறப்பாக அழகாகவே இருந்தது. அந்த வாழ்வியல் அந்த இடத்த ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தார். அவங்க நடித்த எல்லாரோட வசனமும் கூட ரொம்ப யூனிக்காக அழகாக அந்த வாழ்வியல் அழகாக சொல்லியிருந்தேன், ரசிக்கும்படி நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாக நான் பார்க்குறது என்னன்னா, அந்த படம் சொல்லும் செய்தி. அதாவது பொழைக்கு வந்தவனை வடக்கான் அப்படி இப்படின்னு ரொம்ப வேற்றுமையாக பார்க்காதீங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் வேலை செய்ய போயிருக்கோம். அப்படி பார்த்தா நம்மளும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வடக்கான் தான். அதனால் யாரையும் வேற்றுமையாக பார்க்காதீங்க, எல்லாருமே பூமிக்கு பொழைக்க வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அதனாலே நான் அந்த படத்தை வரவேற்கிறேன். காரணம், நம்ம உலகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கும் முக்கிய காரணமே வந்து நம்ம இந்த நாட்டுக்காரன், இந்த மதத்துக்காரன், அந்த மொழிக்காரன் அப்படின்ற பாவம் இல்லாமல் நம்ம உலகத்தில் ஒருத்தன் உலகன் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளும் உலகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட தத்துவமும் அந்த படம் சொல்லும் செய்தியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறனால இதுக்காகவே நான் அந்த படத்தை நான் வரவேற்கிறேன். யதார்த்தமான படம் பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் கமர்ஷியல் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம். யதார்த்தமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரசிக்கும்படி இனிமேலும் ஒரு படம் தான். நன்றி, வணக்கம்.